உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடர்தனில் தொடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளி. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ, சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய். ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் விழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே ஊர்குலமாய் ஒன்று கூடி வந்தோம். உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இதோ கடவுள் எனக்கு துணைவராய் இருக்கிறார், என் ஆண்டவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அது நல்லது. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்பு கலந்த உள்ளத்தோடு வரவேற்கிறேன். இந்த நாளில் நம்முடைய சிலுவை கோவிலில் ஒன்றாக இணைந்து வந்திருப்பது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய அருமையான வாய்ப்பு. நன்றி கூறுவோம். அவர் வழியாக அருள் பெறுவதற்கு நம்மை அர்ப்பணமாக்குவோம். இந்த நாளில் சிறப்பாக நம் அன்னையாம் திருச்சபை நம் தாய் மரியாளுடைய அன்பு பெற்றோரான சுவக்கின் அன்னம்மாளுடைய திருநாளை கொண்டாடி மகிழ்கிறது. வயது முதிர்ந்த அனைவருக்குமான திருவிழாவாகவும் அல்லது தாத்தா பாட்டிகளுக்கான விழாவாகவும் இந்த விழாவை நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக இயேசுனுடைய தாத்தா பாட்டி என்கிற நிலையில் சுவக்கின் அன்னம்மாள் இவர்களுடைய திருநாளை நாம் நினைத்து பார்க்கிற போது இந்த அன்பு பெற்றோருக்கு இருந்த நம்பிக்கை, அவர்களுடைய ஜெப வாழ்வு, அதுதான் நம் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற அன்பான அழைப்பாக இருக்கிறது. நம்முடைய ஜெப வாழ்வில் நிலைத்திருக்க வேண்டும். நம்பிக்கையில் ஒருபோதும் நாம் தடம் புரளக்கூடாது என்பதை இவர்களுடைய வாழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. நம்முடைய நம்பிக்கை பயணத்தில்
நம்முடைய ஜெப வாழ்வும் நம்பிக்கையும் எப்படி இருக்கிறது என்று நாம் நம்மையே ஆய்வு செய்து பார்ப்போம். இந்த திருப்பலியில் பின்வரும் கருத்துக்காக வேண்டுவோம். ஆரோக்கியம் ஜூலியட் ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலியாக வேண்டுவோம். இன்று 20வது பிறந்த நாளை காணுகிற மகள் ஜனனியை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதித்து வழிநடத்தி வந்தமைக்கு நன்றியாகவும், மகள் கல்வி ஞானத்தில் இறைபக்தியில் சிறந்து வளரும்படியாகவும், எந்தவித நோய் நொடியும் இல்லாமல் இறைவன் வழிநடத்த வேண்டும் என்றும், மகனுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை ஆண்டவர் தந்து ஆசிர்வதிக்கவும், குடும்பத்தில் சமாதானம் இறை ஆசிர் நிரம்ப கிடைக்கும்படியும் திருச்சிலுவை ஆண்டவர் வழியாக இப்பலியிலே ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களை, இக்கருத்தோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் இறைவனுடைய திருப்பாதத்தில் வைத்து ஜெபிப்போம். நம்ம இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியுடன் தந்தை
மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் அனைவரையும் ஒரே ஊற்றிலிருந்து உருவாக்கி அவர்களை உம்மில் ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டினீரே. உமது அன்பு பெருக்கை அனைவரின் உள்ளங்களில் நிறைத்து தங்கள் சகோதரர் சகோதரிகளின் நேர்மையான முன்னேற்றத்தின் மீது அவர்களின் ஆவலை தூண்டி எழுப்பியருளும். அதனால் எல்லாருக்கும் என நீர் தாராளமாக வழங்கும் நலன்களால் ஒவ்வொருவரும் தனி மனிதரும் நிறைவு பெறவும், மக்களிடையே பிளவுகள் அகன்று மனித சமுதாயத்தில் சமத்துவம் நீதியும் நிலைத்து நிற்கச் செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. முதல் வாசகம். என் இதயத்திற்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மக்களே, என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நானே உங்கள் தலைவன். நகருக்கு ஒருவனையும் குடும்பத்திற்கு இருவரையுமாக தெரிந்தெடுத்து உங்களை சீயோனுக்கு கூட்டி வருவேன். என் இதயத்திற்கேற்ற மேய்ப்பர்களை உங்களுக்கு கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவுடனும் முன்மதியுடனும் வழி நடத்துவார்கள். நீங்கள் நாட்டில் பலுகி பெருகும் அக்காலத்தில் யாரும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை பற்றியே பேச மாட்டார்கள். அது அவர்கள் எண்ணத்திலோ நினைவிலோ ஈராது. அது இல்லை என்று வருந்தி இனி ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்கின்றார் ஆண்டவர். அக்காலத்தில் எருசலேமே ஆண்டவரின் அரியணையே என அழைப்பார்கள். ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தோரும் எருசலேமில் வந்து கூடுவோர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீயே எமது ஒளி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேலைகள், நன்மை என தீமை என அறியாத கோலங்கள். நீ எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். நீ எங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உமது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெளிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். துன்ப துயர நிகழ்வுகள், இருளின் ஆட்சி காலங்கள், தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள். நீரே எங்கள் ஒளியாவாய், நீதியின் பாதையில் சுடராவாய்.
நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையின் இறைவா உனதருள் தாரும். உண்மையின் இறைவா உனதருள் தாரும். நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. நீயே எமது ஒளி, நீயே எமது வழி, நீயே எமது வாழ்வு ஏசையா. ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் இறைவார்த்தைகள் 18 முதல் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியதாவது: விதைப்பவர் உவமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்லுவான். பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேரற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் அவ்வார்த்தையை நெருக்கிவிடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் புதுமையும் அற்புதங்களும் விளங்குகிற இந்த புண்ணிய பூமியில் சிலுவை ஆண்டவருடைய திருத்தலத்தில் ஒரே குடும்பமாக கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பையும் இரக்கத்தையும் நாம் நினைத்து பார்க்கிறோம்.
அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் அன்னையாம் திருச்சபை புனித சுவைக்கின் அன்னமாளுடைய திருநாளை கொண்டாடுகிறது. அன்னை மரியாளுடைய அன்பு பெற்றோராக இவர்களுடைய வாழ்வை நாம் சிந்திக்கிற போது நம்முடைய வாழ்க்கைக்கான நம்பிக்கையை அவர்கள் தருகிறார்கள். இந்த இறைவார்த்தை பகுதியும் நமக்கு ஆண்டவரோடு கூடிய வாழ்வின் பயணத்தில் நாம் எப்படி பயன் தருகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும் விதமாக ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம், கரங்களை குவிப்போம், ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இனிய மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். நிறைய வேலைகள் இருக்கிறது, ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். ஆனாலும் கூட ஆண்டவரே, உம்மை தேடுவோருடைய உள்ள மகிழ்வதாக என்று எங்களுக்கு வார்த்தையினால் வழிகாட்டுகிறேன். ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இதோ அவரை தேடுவோருக்கு எப்போதுமே மகிழ்ச்சி தான். ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை தேடி வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இந்த மாலை பொழுதில் இவ்வளவு வேகமாக வீசுகிற காற்றில் அமர்ந்து கொண்டு மெல்லியதாய் உமது வார்த்தை வீசுகிற அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு மகிழ நீர் எங்களோடு கூட இருப்பீராக. எங்களுடைய மனங்களை திறந்தருளும். எங்களுடைய உள்ளங்களிலே உமது ஆற்றல் மேலோங்கி நிற்பதாக. வேளையிலே நாங்கள் செபிக்கிற போது, இந்த வார்த்தையை கேட்கிற போது என்னுடைய உள்ளமெல்லாம் நீரே நிரம்பி இருந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாளுடைய அன்பு பெற்றோரான புனித சுவைக்கின் அன்னமாள் இவர்களுடைய வாழ்வை பார்க்கிற போது ஒரு நீண்ட பயணத்தில் அவர்கள் இருந்தார்கள். திருமணம் முடித்திருந்தார்கள், கடவுளுக்கு பயந்து வாழ்ந்தார்கள். ரொம்ப நாள் ஆன பிறகும் கூட குழந்தை செல்வம் என்பது அவர்களுக்கு இல்லை. ஆனால் தங்களுக்கு குழந்தை இல்லை என்பதற்காக தங்களுடைய திருமண பந்தத்தில் எந்த ஒரு பாதிப்பும் அவர்களுக்கு ஏற்படவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் மிக உறுதியாக இருந்தார்கள். கடவுளே எங்களுக்கு குழந்தை, அவரே எல்லாம் என்கிற அளவுக்கு அவர்கள் தங்களுடைய திருமண வாழ்க்கையில் நிறைவாய் வாழ்ந்தார்கள். கடைசி வரையிலும் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையில் அவர்கள் குறைவுபடாமல் இருந்தார்கள். இந்த நம்பிக்கை அவர்களுடைய ஜெப வாழ்க்கையில் எப்போதுமே வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் என்ன நடந்தது? உண்மையிலேயே ஆண்டவருடைய கிருபை, அவருடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அவர்கள் ஜெபித்து ஜெபித்து ஆண்டவருக்கு தங்களை அர்ப்பணித்து கொண்ட அந்த வாழ்க்கையை பார்த்தபோது சமூகம் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்த அந்த குழந்தை இல்லை என்று சொன்னால் சமூகத்திற்கு முன்பாக வர முடியாது, ஒரு நல்லது காரியத்திற்கு முன் வர முடியாது, கெட்ட காரியத்திற்கும் அவர்கள் முன் வந்து நிற்க முடியாது, ஒரு மதிப்பற்றவர்களாக பார்க்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் இந்த பெற்றோருக்கு ஆண்டவர் ஆசி அளித்தார். சாதாரணமான ஆசிர் அல்ல, உலகம் கொண்டாடுகிற, உலகம் வியக்கிற, கடவுளே வியந்து தேர்ந்தெடுத்து கொண்ட ஒரு மகளை, மரியாளை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இது எதனுடைய விளைவு என்று சொன்னால், நம்பிக்கை கொண்டவர்களுக்கு, ஆண்டவரை இடைவிடாது பற்றி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருகிற பெரும் பரிசு அதுதான். அன்பு பிள்ளைகளே, இந்த பெற்றோருடைய வாழ்வு இன்னைக்கு நமக்கு அப்படி ஒரு நம்பிக்கை கொண்டு பயணிப்பதற்கான அழைப்பு தருகிறது. இந்த நாளிலே நம்ம வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியோடு இவர்களுடைய வாழ்க்கையை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம்.
அன்பார்ந்தவர்களே, மனுஷனாக பிறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சும்மா யானோ தானோன்னு வாழக்கூடாது. நானும் பிறந்தேன், இருக்கிறேன், என்னமோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. எப்போதுமே ஆண்டவர் ஒரு உயிரை இந்த உலகில் உருவாக்குகிற போது அதற்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் என்று ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை நீங்கள் நம்புறீங்களா இல்லையா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, எல்லாருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நாம தான் பல நேரங்களில் சோர்ந்து போயிருக்கிறோம், கவலைப்பட்டிருக்கிறோம், மனப்பாரத்தோடு இருக்கிறோம். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே அப்படியே போச்சே, எல்லாம் போச்சு, இவன் என்ன செய்ய போகிறோம், இவன் இருந்து என்ன செய்ய போகிறோம், வாழ்ந்து என்ன செய்ய போகிறோம், கொடுத்தா என்ன ஆக போகுது, கொடுக்கட்டா என்ன ஆக போகுது, இப்படி எதற்கு அடுத்தாலும் ஏதாவது ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் கடவுள் நமக்கு தரக்கூடிய அழைப்பு, நாம் இம்மண்ணில் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே பலன் தர வேண்டும் என்பது தான். அன்பார்ந்தவர்களே, ஒரு வழிப்போக்கன் அப்படியே ஆத்தோரமாக நடந்து போய்கிட்டு இருந்தான். உங்களுக்கு தெரிந்த ஒரு நிகழ்வு தான். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அவன் அப்படியே ஆற்றுல ஒரு கல்லை போட்டுக்கிட்டே நடப்பான், கொஞ்ச நேரம் விளையாடுவான், ஓடுவான், இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தான். அப்படி வேகமாக போய்கிட்டு இருக்கும்போது டப்புன்னு அவன் காலில் ஒன்று பட்டுச்சு. என்னன்னு பார்த்தா ஒரு பானையினுடைய கழுத்து. அந்த பானையினுடைய கழுத்தை மிதித்த உடனே அந்த பானை கழுத்து சத்தம் போட்டு, ஐயையோ என்னை கொன்றாத கொன்றாதன்னு சொல்லிச்சு. என்னை மிதிக்காத என்னை மிதிக்காதன்னு சொன்னிச்சு. உடனே அவன் சொன்னான், நீயே உடஞ்சி ஒன்றுமில்லாமல் சுக்குநூறாக கிடக்க, இப்போ என்ன உனக்கு இப்படி ஒரு சத்தம், கிடக்கையா இல்லையா அப்படின்னு இவன் சொன்னான். உடனே அந்த பானையினுடைய கழுத்து சொன்னிச்சான், நீ அப்படி மட்டும் சொல்லாத, ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொன்னிச்சு. உடனே இவன் கேட்டான், என்ன பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட போகிற, என்னவா இருந்தேன்னு கேட்டான். அந்த பானையினுடைய கழுத்து சொன்னிச்சு, நான் அந்த பாட்டி வீட்டில் இருந்தேன், ரொம்ப அழகான வயிறு எனக்கு, அப்படி பெருசாக இருந்தேன். அந்த பாட்டி என்ன செஞ்சான்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் புளி பிறக்கிட்டு வந்து இந்த புளியை கொண்டாந்து வைக்கிறது தான் என் வேலை. என்னுடைய வயிற்றுக்களை வச்சுருப்பான். நான் அந்த பாட்டியினுடைய எல்லா பொருளையும் சுமந்து சில நாட்கள் பார்த்தோம்னு சொன்னால் என் வயிறு கொஞ்சம் பெருசான மாதிரியே இருக்கும், அந்த மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பானை சொன்னிச்சான். இந்த மாதிரி உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு இந்த பையன் சொல்லியிருக்கான். விடலை அந்த பானை. மறுபடியும் சொன்னிச்சு, இல்லை நான் அப்படி ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னிச்சு. பிறகு எப்படி இங்கே வந்த அப்படின்னு அவன் கேட்டான். அவன் சொன்னான், அந்த பானை சொன்னிச்சு, பானையுடைய கழுத்து சொன்னிச்சு, நான் நல்லா தான் இருந்தேன், அந்த வீட்டுக்கு ஒரு சுட்டி பேரன் வந்தான், அந்த பாட்டியினுடைய பேரன் வந்த பையன் என்ன செஞ்சான்னு சொன்னால், விளையாண்டுட்டு வரும்போது கிரிக்கெட்டு மட்டையை கொண்டாந்து டப்புன்னு என் மேலே போட்டான். போட்டானா கழுத்துக்கு பக்கத்தில் தூக்கி போட்ட உடனே இந்த பக்கத்தில் உடஞ்சி போயிட்டேன். கீழே உடையிற, கழுத்துக்கு மேலே உடஞ்சி போயிட்டேன். உடஞ்ச உடனே அந்த பாட்டி சத்தம் போட்டாங்க, அட பாவி பேல, நான் பொக்கிசமாக வச்சு பாதுகாத்துட்டு இருந்தேன், உடைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, பாட்டி நம்மளை நினச்சிருக்காங்களே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டேன். அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், உடஞ்சி சின்ன ஓட்டை விழுந்துட்டேன் இல்லையா, அந்த பாட்டி அவள் கிழிஞ்சு போன அந்த சேலையை லேசாக சுற்றி ஒரு ஓட்டையை மறைச்சி அப்படியே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது வாழ்க்கை. மறுபடியும் அடுத்த லீவுக்கு வந்தான் அந்த பையன். லீவு முடித்து வந்தவைய வந்த ஸ்பீடில் ஒரு பெரிய மட்டையை கொண்டாந்து என் மேலே போட்டான். அன்னைக்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டேன், சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி உடஞ்சி போயிட்டேன். பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டாங்க, கவலைப்பட்டாங்க. கடைசி என்ன செய்ய, ஒன்றும் செய்ய முடியலை. என்னை தூக்கி அந்த கொண்டாந்து இந்த ஆத்தோரத்தில் போட்டாங்க. அப்போ இப்போ நீ தான் ஒன்றும் இல்லையே அப்படின்னு இந்த மனுஷன் கேட்டான். உடனே பானை சொன்னிச்சு, நான் வெறும் மண்ணாக இருந்தேன், என்னை பிசைஞ்சி ஒரு பானை ஆக்குனாங்க. பாட்டி வீட்டுக்கு போனேன், ரொம்ப சொக்கத்தங்கமாக இருந்தேன், என்னை ரொம்ப பார்த்துக்கிட்டாங்க, ரொம்ப பராமரிச்சுக்கிட்டாங்க. பேணி வச்சிட்டு இருக்கும்போது மறுபடியும் என்னை உடஞ்சி போன உடனே நான் உடஞ்சி போய் என்னை மொத்தமாக கொண்டாந்து போட்டாங்க.
என் கூட இருந்தவங்க உடைஞ்சு போனவங்க எல்லாரும் சேர்ந்து மண்ணோடு மண்ணா மறுபடியும் மண்ணாயிட்டாங்க. திரும்பவும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இவங்களை கொண்டு போய் திரும்பவும் பானை செய்வாங்க. திரும்பவும் நானும் இன்னொரு பானையாக மாறிடுவேன் அப்படின்னு அந்த பானையினுடைய கழுத்து சொன்னுச்சு. அதெல்லாம் இருக்கட்டும், இது எதுக்கு எனக்கு சொல்கிற? உடனே அந்த வழிபாக்கனை பார்த்து இந்த பானை சொன்னுச்சு, வேற ஒன்றும் இல்லை, நீயும் தான் பிறந்திருக்கிய, நீயும் தான் பிறந்திருக்கிய, இப்போ செத்தா அடுத்து நீ என்னவா மாறுவ, நீ வாழும்போது என்னவா இருக்கிற அப்படின்னு அந்த பானையினுடைய கழுத்து கேட்டுச்சான். அன்பார்ந்தவர்களே, இது ஒரு கதை தான். ஆனால் அந்த கதையில் இருக்கக்கூடிய உண்மை ஏராளமாக இருக்கிறது. எல்லா பொருட்களும் பயன்படுகிறது, எல்லா படைப்புகளும் பயன்படக்கூடிய விதத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனும் அப்படித்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் எல்லா மனிதர்களும் பயன்படக்கூடிய விதத்தில் வாழுகிறார்களா? தங்களுடைய வாழ்நாளிலெல்லாம் பிறர் ஒருவரை கொண்டாடுகிற அளவுக்கு ஒருத்தருடைய வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம நினச்சி பார்க்க வேண்டியிருக்கிறது. உங்களை பார்த்து நீ இல்லைன்னா எனக்கு நல்லாவே இல்லைப்பா, நீ இல்லைன்னா நல்லாவே இல்லைம்மா, நீ இங்கே இருந்தானா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்காங்களா? சொல்லலையா? சொல்லியிருப்பாங்களா இல்லையா? இயேசு வாழ்க, மரியை வாழ்க. அன்பு பிள்ளைகளே, அப்படி வாழணும். நாம் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய அந்த ஆப்சன்ஸை, நாம் இல்லை அப்படிங்கிற அந்த வெற்றிடத்தை அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் அமையணும். அப்படி அமைஞ்சாதான் இந்த வாழ்க்கையில் நாம் கடவுளால் படைக்கப்பட்டதனுடைய பலனை தருகிற பிள்ளைகளாக வாழுகிறோம் என்று பொருள்படுகிறார். அந்த வகையில்தான் நாம் நினைத்து பார்க்கிறோம். ஒரு பலன் தரக்கூடிய வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறைவார்த்தை நமக்கு அதைத்தான் சொல்லுகிறார். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக இருக்கணும். இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, குடும்பங்கள் நல்ல நிலங்கள், சரிதானா? குடும்பங்கள் தான் நல்ல நிலங்கள். இந்த நல்ல நிலத்தில் விதைகளாக விழுகிறவர்கள் யார்? பிள்ளைகள், குழந்தைகள் தான் ஒரு இல்லத்தில் விழுகிற விதைகள் என்று பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, சுவைக்கின் அன்னம்மாள் இந்த குடும்பத்தில் விழுந்த ஒரு விதை யார்? மரியாள். இந்த இல்லம் இவ்வளவு சிறப்பான ஒரு மகளை கொடுத்தது, உலகம் கொண்டாடுகிற ஒரு மகளை கொடுத்தது. இறைவன் நான் படைத்த ஓவியம் என்று பார்க்கிற ஒரு மகளை கொடுத்தது. இறைவன் வியந்து வியந்து அருள் நிறைந்தவள் என்று சொல்லுகிற ஒரு மகளை அந்த குடும்பம் கொடுத்தது. அதான் பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். நினைத்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, கபிரியேல் வானதூதரே வந்து சொல்லுகிறார். கபிரியேல் வானதூதருடைய வார்த்தை அல்ல, அது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்ல சொன்னதை சொன்னவர் தான் கபிரியேல் வானதூதர். ஆண்டவர் என்ன சொல்ல சொன்னார்? அருள் நிறைந்த மரியே வாழ்க, அருள் நிறைந்தவளே வாழ்க. அப்படி ஒரு வார்த்தையை இந்த தாய் பெற்றுக்கொண்டாள் என்று சொன்னால் அந்த குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு குடும்பம். அவளுக்கு கிடைத்த பெற்றோர் பேறு பெற்ற ஒரு பெற்றோர். ஆகவேதான் அவளை கொண்டாடுகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். நம்ம குடும்பமும் சுவைக்கின் அன்னம்மாளுடைய குடும்பமாக இருக்கணும். நம்ம வீட்டில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளும் மரியாள் போல இருக்க வேண்டும். மரியாள் வயிற்றில் பிறந்த இயேசுவை போல இருக்கணும். அப்படி இருந்ததுன்னு சொன்னால் அன்புக்குரியவர்களே, நாம் பலன் தரக்கூடியவர்களாக வாழுகிறோம் என்று பொருள்படுகிறார். இப்போ நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கிறது, அன்பார்ந்தவர்களே, ஒரு நம்ம வீட்டில் சொல்லுவோம், தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. விதை ஒன்று போட்டால் சொர ஒன்று முளைக்குமா? என்ன விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடை செய்வோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் நினச்சி பார்க்க வேண்டியிருக்கிறது, ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பம் அதுதான் நிலம். அந்த நிலத்தில் விழுகிற விதைகள் நல்லா முளைச்சி வரணும் அப்படின்னு சொன்னால்
நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம நல்ல நிலத்தில் விழுகிற அந்த விதைகள் பலன் தரக்கூடியதாக இருக்கணும்னு சொன்னால் என்னெல்லாம் சூழ்நிலை இருக்குது. பாதையில் விழுந்த விதைகளை யார் எடுத்துட்டு போனா? பறவைகள் எடுத்துக்கொண்டு போனாங்க. பறவைகள் என்பது ஆண்டவர் இயேசுனுடைய வார்த்தைகள். யார்? அம்பிடுத்தானாக்கும் பாறையில் தான் விழுந்தது. பாதையில் விழுந்தது, பாறையில் விழுந்தது, முட்செடியில் விழுந்தது, நல்ல நிலத்தில் விழுந்தது. விடிய விடிய கதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா யோசித்தா முடிய மாட்டேங்குது. நீ பாருங்க, பாதையில் விழுந்த விதைகளை யார் எடுத்துட்டு போனா? தீயோன் அலகை எடுத்து சென்றான். ஒரு வீட்டில் விழுந்த விதைய, பிள்ளைய யார் எடுத்துட்டு போறா? யார் எடுத்துட்டு போறா? சித்தி எடுத்துட்டு போறா? மாமா எடுத்துட்டு போறா? அப்படியா? யார் எடுத்துட்டு போறா? அலகை எடுத்து கொண்டு போகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, தீயோன் எடுத்துக்கொண்டு போகிறான். தீயோன் இன்னைக்கு எடுத்துட்டுலாம் போகலை, உள்ளேயே வந்துட்டான். எல்லார் வீட்லையும் தீயோன் இருக்கிறான். என்ன வடிவத்தில் இருக்கிறாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். சரிதானா? தீயோன் ஒவ்வொருத்தர் வீட்லையும் இருக்கான். அவன் என்ன வடிவத்தில் இருக்கான்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். சில பிள்ளைகளுக்கெல்லாம் அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். சின்ன குழந்தைகளை பார்த்தா நமக்கு ஆசையாக இருக்கும். அப்படிதானா? அப்படி இருக்குமா இல்லையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா, யோசிக்கிறத பார்த்தா பயமாக இருக்குது. சின்ன பிள்ளைகளை பார்த்தா ஆசையாக இருக்கும். யாருக்கு தான் ஆசை இருக்கா? எல்லாரும் உடனே எடுக்க முயற்சி பண்ணுவோம் இல்லையா? வாங்குவோம். உடனே நம்ம கை போட்ட உடனே பிள்ளைங்க பாஞ்சு நம்ம மேலே வரும். ஆனால் அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன், பிறந்து எத்தனை மாதம் ஆகுது பிள்ளைன்னு சொன்னால், இப்போ தான் நடக்கலை, கொஞ்சம் குத்த வச்சு தவழுது. ஆனால் அந்த பிள்ளைக்கு 6 மாதம்தான் ஆகும். 6 மாதம்தான் ஆகும். அந்த பிள்ளையை கை போட்டு தூக்க போனால் தூரப்போ அப்படிங்க, தூரப்போன கையை பிடிச்சி தட்டுது. ஒருவேளை நம்ம அங்கேயே பார்த்தோடனே பயப்படுது போலுக்கு நம்ம நினைக்கிறோம். நான் மட்டும்தான் அப்படி தான் நினைக்கிறேன். பக்கத்தில் என் கூட இன்னொரு ஆள் வந்தார், ஒரு சார், நம்ம உபதேசியார் மாதிரி ஒருத்தர் வந்தார். அவரையும் தூரப்போன்னுட்டான். அப்போ நாங்கள் கேட்டோம், ஏம்மா என்ன இந்த பிள்ளை யாரையும் எடுக்க விட மாட்டேங்குது, என்ன பிரச்சனை அப்படி கேட்டான். ஃபாதர், அந்த செல்ஃபோனை கொடுங்க. சொன்னாங்க, அந்த செல்ஃபோனை கொடுங்க ஃபாதர். என்ன செல்ஃபோனை கொடுங்க, தன்னால் வரும். அன்பார்ந்தவர்களே, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களுக்கு தீயோன் எங்கே வந்துட்டான் பாருங்க, செல்ஃபோன் வடிவில் வந்திருக்கான். சின்ன பிள்ளைகள் விதை விழுந்து இன்னும் முளைச்சி 3 இலை விடலம்பாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா முளைச்சின்னு வரல, அதுக்கு முன்னாடியே எங்கே வந்துட்டான்? அழக வேறு விதத்தில் வந்து அப்படியே ஆக்கிரமிப்பு செய்கிறான். நிறைய பெற்றோருக்கு இந்த துன்பத்திலேருந்து எதுக்கு விடுது? யாராவது பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். வீட்டுக்கு விருந்தாள் வந்துட்டாங்க, சொந்த பந்தங்கள் வந்துட்டாங்க, யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னால் பிள்ளை அமைதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? வாவி மக்கா ரொம்ப விவரமாக இருக்கு. ஆமாம், நம்ம ரிட்டையர்டான டிஓ சாருங்க வந்திருக்காங்க புதுசாக நம்ம கோயிலுக்கு. அவங்களும் பார்க்க தான் செய்வாங்க, நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், நான் நினச்சி பார்க்குறேன், நம்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படி தீயோன் வந்து நிற்கிறான். நாம் தினம் அதை களைய வேண்டியிருக்குது, தினம் களைய வேண்டியிருக்குது. அப்போ அதை சரி செய்ய வேண்டியிருக்கிறது. தீயோன் நம் பிள்ளைகளை எடுத்து போக முடியாத அளவுக்கு செய்யணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? 2 காரியம்தான். ஒன்று ஜெபமாலை சொல்லுங்கள், இன்னொன்று இறை வார்த்தையை வாசிக்க வைங்க. இது 2 தான் செய்யணும். யார் வீட்டிலலாம் அதை செய்கிறீங்க கைதுக்கோ ஆகும். ஆமாம், ஹெலனம்மா சொல்கிறாவ, ரைட்டு, ரொம்ப சந்தோஷம். உண்மையில் நினச்சி பாருங்கள், எல்லாரும் நீங்கள் தனியாக ஜெபமாலை சொல்லுவீங்க, உங்களுக்காக சொல்லுவீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளை தீயோன் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் சொல்ல முடியுதா? நீங்கள் சொல்லுவீங்க, சாமி உங்களுக்கு ஒரு 10 மணி, அந்த பிள்ளைக்கு ஒரு 10 மணி, எல்லாருக்கும் ஒரு 10 மணி, 11 மணிக்கு தூக்கம். அப்படி சொல்லுவோம். 10 மணியாக சொல்லிவிட்டு 11 மணிக்கு தூக்கம் போடுறது தான் நம்ம வேலை. கிறிஸ்துவே அன்பார்ந்தவர்களே, சாத்தான் நம் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு போக முடியாத அளவுக்கு ஏதாவது செய்தாக வேண்டும் என்று சொன்னால், நம்ம வீட்டுக்கு இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் வைங்களேன். மெழுகுது இல்லை, ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்?
எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படிதானா? எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். இந்த எண்ணெய் அப்படிங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. ஜெபமாலையும் ஆண்டவருடைய வார்த்தையும் தான். உங்கள் பிள்ளை தான் விளக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால் அது அணையாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அணைதல் அப்படிங்கிறது சாத்தான் எடுத்து செல்லுதல். அது அணையாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எண்ணெய். அந்த எண்ணெய் என்பது வேறு ஒன்றுமில்லை, ஆண்டவருடைய வார்த்தையும் அன்னை மரியாளை நோக்கி ஜெபிக்கிற செபமாலையும் தான். இது ரெண்டும் இருக்குன்னு சொன்னால் சாத்தான் வர முடியாது. பாதையில் விழுந்த விதைகளை பறவைகள் எடுத்துக்கொண்டு போயின என்று சொன்னாரே, பாதையில் விழுந்த விதைகளை பறவைகள் என்று சொல்வது ஆண்டவர் சொன்ன அந்த சாத்தான் என்று சொன்னால், அது நம்முடைய வீட்டிற்குள்ளாக இந்த வடிவத்தில் வந்து நிற்கிறது என்று சொன்னால் மிக மிக எச்சரிக்கையாக இருந்து காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து என்ன செய்தது? ஒரு விதை விழுந்த உடனே அது எங்கே போய் விழுகிறது என்று சொன்னால் முட்செடியில் விழுகிறார். முட்செடிகளுக்குள் விழுந்த விதையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உலக செல்வம், மாயைகள் இவையெல்லாம் வந்து நெருக்குகிறது என்று சொல்கிறார். நம்ம ஸ்கூலில் நாளைக்கு ஒரு நாடகம் போட போகிறாங்க. நம்ம பிள்ளைங்க நடித்ததை நான் பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னெல்லாம் வந்து ஒரு பெயரை நெருக்குதுன்னு சொன்னால், ஃபேஸ்புக் வந்துடுது, ட்விட்டர் வந்துடுது, அதுக்கப்புறம் என்னதுமா இன்ஸ்டாகிராம் வந்துடுது, வாட்ஸ்அப் வந்துடுது, எல்லாம் அப்படியே 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 நெருக்கி போதுமடா சாமி அப்படின்னு சொல்லி தலை வெடித்து போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை. எல்லாம் நெருக்குது, எல்லாம் நெருக்குது. இப்போ பாருங்கள், கோயிலுக்கு வாரம் சிலோ கோயிலுக்கு கிளம்பி வந்துடுவோம். நல்லா மேக்கப்பு தான். நான் சிஸ்டரோட வரும்போது சொல்லிட்டு தான் வந்தேன். நம்ம பிள்ளைங்க மேக்கப் போட்டு வருது, தலை சீவிட்டு வருது, சம்முன்னு கிளம்பி வந்து வெளியே உட்காந்துருவாளுங்க. சம்முன்னு கிளம்பி வந்து எங்கே உட்காந்துருப்பாங்க? கேட்டால் என் பிள்ளை விளையாடுது, அங்கே விளையாடுது, இங்கே விளையாடுது. உன் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு தானே தாயி இந்த போராட்டமாக இருக்குது. உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு தான் இந்த போராட்டம். உள்ளவா உள்ளவான்னு சொல்கிறது. இங்கே மட்டும் உள்ளே வர்றதில்லை, ரேஷன் கடைக்கு மட்டும் உள்ளே ஓடுறது. மற்ற இடத்துலலாம் உள்ளே ஓடுவோம். ஏன்னா அதிலலாம் சண்டை போட்டு நிற்போம், போராடி நிற்போம். நினச்சி பாருங்களேன்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, சண்டை பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எப்படி போய் நிற்போம்? உலக மாயை நெருக்குகிறது. கூட வந்தவா நெருக்குதா, உள்ளே போயிடாத, உள்ளே போயிடாத, உள்ள சாமியார் நிற்காது, உள்ளே போயிடாத, உள்ள ஆண்டவர் நிற்காரு, போயிடாத, உள்ளே போயிடக்கூடாது, கோயிலுக்குள்ளே போயிடக்கூடாது, கோயிலுக்கு முன்னாடி வந்துடக்கூடாது, சீக்கிரம் வந்துடக்கூடாது, கோயிலில் மணி அடித்த பிறகு சீக்கிரம் வந்துடக்கூடாது. எல்லாம் நெருக்குது, எல்லாம் சாத்தான்னு இருக்குது. அக்கா வடியில் நிற்குது, அம்மா வடியில் நிற்குது, அன்னை வடியில் நிற்குது, செல்ஃபோன் வடியில் நிற்குது, டிவி வடியில் நிற்குது, விளம்பரம் வடிவில் நிற்குது, ஏதோ ஒரு வடிவில் நிற்குதா இல்லையா? நிற்கு. அன்பார்ந்தவர்களே, இந்த முச்செடிகள்லேருந்து உங்கள் பிள்ளைகளை எப்படித்தான் நீ காப்பாற்ற போகிறீங்க? அப்படி காப்பாற்றினாதான் உங்கள் இல்லம் எப்படிப்பட்ட இல்லமாக மாறும் என்று சொன்னால், மரியாளை பெற்றெடுத்த இல்லமாக மாறும். நினச்சி பாருங்க என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாறை மீது விழுந்த விதை, பாறை மீது விழுந்த விதை அதிக வேறில்லை, அதனால் விழுந்து போனது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பாறை மீது விழுந்த விதைக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். இன்னைக்கு பாருங்க, மனுஷனுடைய மனசு இறுகி போய் கிடக்கு, இரக்கமே இல்லாமல் இருக்கு. நிறைய பேருக்கு இறங்கி போகணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. இறங்கி போகணும்னு சொன்னால் இந்த ராவும் இருக்குது, அந்த ராவும் இருக்குது இல்லையா? அறத்துக்குரிய ராவும் இருக்குது, இறக்கத்துக்குரிய ராவும் இருக்குது. இறக்கமும் இல்லை, இறங்கி போகிறதும் இல்லை. நிறைய குடும்பங்களில் சிக்கலே அதுதான். அவள் உன்னை சொல்லிட்டா, இவங்க உன்னை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை வச்சுக்கிட்டேயே நம்முடைய குடும்பத்தில் இரக்கம் இல்லாதவர்களாக ஒரு மனநிலை வருகிறார். அதனால தான் சின்ன சின்ன விஷயத்துக்கும் பசங்கள்லாம் சண்டை போட்டுக்கிட்டு தான். காலேஜிலலாம் நீங்கள் பாருங்கள், நிறைய இடங்களில் சண்டை நடக்கு. காலேஜில் நம்ம பார்க்குறோம், டிவியில், செய்தியில், எல்லா பேப்பர்லேயும் அப்பப்போ பார்க்குறோம். அந்த கல்லூரியில் சண்டை, இந்த கல்லூரியில் சண்டை. என்னன்னு சொன்னால் இறங்கி போக மாட்டேன். ஏன்னா என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இயல்பிலேயே நிலங்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகள் அந்த விதைகளை சரியாக வழிநடத்தாத காரணம்தான். குடும்பத்தில் விதைகளாக விழுந்த விதைகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை
பராமரிக்கிற பெற்றோர் இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டியிருக்கிறார். அந்த பெற்றோர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், சோத்தை போட்டுட்டா போதும், காசை கொடுத்துட்டா போதும், படிக்க வச்சுட்டா போதும், அது வந்துரும்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது, அது கிடையாது. அது நாயும் செய்யும், பேயும் செய்யும். யார் வேணாலும் செய்ய முடியும், யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் எதை வேணாலும் கொடுக்க முடியும். நீங்கள் கொடுக்கட்டா கூட எங்கேயாவது போய் பிச்சை எடுத்தால் பிழைச்சிக்கணும். அது அல்ல என் அன்பு பிள்ளைகளே. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கணும். மரியாள் கானா ஒரு திருமணத்துக்கு போனாங்க. சும்மா எல்லாரையும் போல சாப்பிட போனவங்க தான். ஆனால் யாருமே கேட்கல. அந்த இடத்துல அந்த அம்மா, இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு குறை இருக்குப்பா, நீ சரி பண்ணுன்னு சொல்லி மகன்கிட்ட போய் பேசுகிறாங்க. யார் சொன்னா? யாராவது போய் மரியாதை இந்த செய்ய அப்படி சொன்னாங்களா? அன்புக்குரியவர்கள், அது இயல்பாக வர வேண்டும். அன்னைக்கு கூட நான் பிரசங்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல. பாருங்கள், கொடைக்கானலில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர், அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து எங்கே வந்திருக்கிறாங்கன்னா, ஒரு கொடைக்கானல் விசிட் பண்ண போயிருக்கிறாங்க. போன இடத்துல ஒரு சின்ன பையன் வழிநடுக்க அவன் பிச்சை எடுத்துகிட்டே இருக்கான். ஒருத்தரையாக வந்து சிஸ்டர் சிஸ்டர் ஒருத்தரையாக கேட்குறான். அவனை பார்க்குறாங்க எல்லாரும், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒரு 5 10 காசை கொடுக்குறாங்க. இந்த சிஸ்டர் ஏங்கி ஏங்கி அழுவுது. ஏன் அழுவுறீங்க அப்படின்னு பக்கத்தில் உள்ள ஆள் கேட்குறாங்க. இல்லை, அவனை பார்த்தோன்னே எனக்கு அழுகையாக வருது. ஏன்? அவன் சட்டை கிழிஞ்சிருக்கு, டவுசர் கிழிஞ்சிருக்கு, அவனை பார்க்கறதுக்கு பரிதாபமாக இருக்குது. சாப்பிட்டே 4 நாள் இருக்கும் போலுக்கு, தலை சீவலை. இந்த பிள்ளையை பார்த்தோன்னே அழுக வருது. அன்புக்குரியவர்களே, சிலருக்கு அவங்கள அறியாமலேயே இரக்கம் ஊற்றெடுக்கும், இயல்பிலேயே ஊற்றெடுக்கும். பார்த்த உடனே முடியலை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, பாரமாக இருக்குது, மனசு அவ்வளவு சின்ன சின்ன காரியங்களோட தாங்க முடியலை. ஆனால் இரக்கமற்ற மனிதர்களையும் இந்த உலகத்தில் பார்க்குறோம். எப்படித்தான் இருந்தாலும் கூட இரக்கமற்றவர்களாக செயல்படுகிறவர்களை பார்க்குறோம். அதனால தான் ஒரு குடும்பத்தினுடைய பிள்ளைகள் பாறையில் விழுந்து விடாமல் பார்க்கணும், மனம் இறுங்கி போக முடியாமல் பார்க்கணும். முள்ளில் பார்க்கறது போல பாறையிலும் நம்ம பிள்ளை விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நம்ம பிள்ளைகள் வளர்க்கணுமா? எத்தனை மடங்கு பலன் கொடுக்கணும்? 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு. இப்போ நீங்கள் எத்தனை மடங்கு பலன் கொடுக்கணும் விரும்புகிறீங்க சொல்லுவா? 30, 60, 100? ஒரு 10ஆவது வாங்க தாய்மார்களே. என்ன அளவந்தாங்குளம் திருச்சபை ஒரு 10 மடங்காவது பலன் கொடுக்கக்கூடிய திருச்சபை மாறிட்டுன்னு சொன்னால் திருச்சபை வளர்ந்துடும். நம்ம குடும்பத்தில் நம்ம திருச்சபையில் 30 மடங்குலாம் இல்லை, சரிதானா? 30 மார்க்கெலாம் போட முடியாது, எந்த திருச்சபைக்கும் போட முடியலை, சரிதானா? 60 மடங்கு 60 மார்க்கெலாம் போட முடியாது, 100 மார்க்கும் போட முடியலை. ஸ்கூலில் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த 35 45 மார்க் எடுக்கிறவங்களாம் விட்டுருவாங்க. இல்லை, இப்படியே பாஸ் ஆயிரு அப்படி தள்ளி விட்டுருவாங்க. இந்த 80 90 மார்க் எடுக்கும்போது அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, நீ தான் முக்கியமான ஆள், இந்த பள்ளிக்கூடத்து பேரை காப்பாற்றுதே நீ தான், உங்கள் அம்மா அப்பாவுக்கு பேரை காப்பாற்றுறதே நீ தான், உன்னைய போல் வருமா தங்கம் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்கு தெரியுமா? நீ தான் முக்கியமான ஆள், நீ தான் செய்யணும், நீ தான் 100 மடங்கு எடுக்கணும். அன்புக்குரியவர்களே, அதுபோல் உங்கள் பிள்ளைகளை வளர்க்கணும். நீ தான்டா, நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். நாங்கள் சொல்லத்தான் செய்தோம் சாமி, யாரு கேட்கா? அப்படி தானே பாப்பா? பாப்பாக்கா அப்போலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்க பார்க்கல தெரியுது, சாமி நல்லா தான் சொல்லுதாரு, என் பிள்ளை ஒன்றும் கேட்க மாட்டேங்க. ஆமாம், கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம ஊரில் நினச்சி பாருங்களேன், அவ்வளவு பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணுமா? அப்படி பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறணும். ஒரு நிலம் நல்ல நிலமாக இருக்கிறது, நம்முடைய நிலங்களெல்லாம் நன்றாக இருக்கிறது. வீடுகள் தான் நிலம் என்று சொன்னால், குடும்பம் தான் நிலம் என்று சொன்னால் எல்லாம் அழகாக கட்டி வச்சிருக்கிறீங்க. ஆனால் என்னெல்லாம் வந்துடுதுன்னு சொன்னால், அங்கே அலகை வந்து விடுகிறான், முச்செடி வந்து விடுகிறது, பாறை வந்து விடுகிறார். என்ன செஞ்சா அதை சரி செய்ய முடியுங்கிறதுக்கு சுவைக்கும் அன்னமாளும் தான் நமக்கு பாடம். அந்த குடும்பத்தில் நம்பிக்கையும் ஜெபமும் நிறைந்திருந்தது, ஆண்டவரையே பற்றி கொண்டிருந்தார்கள். அதனால் என்ன நடந்தது சொன்னால், ஆண்டவர் வியக்கிற உலகம் கொண்டாடுகிற மரியாளை பெற்றார்கள். நம்ம குடும்பமும் அப்படி மரியாளை போல பிள்ளைகளை பெறணும், இயேசுவை போல பிள்ளைகள் பெறணும். அப்படி ஒரு பாட்டெலாம் இருக்கலாம்,
ஒவ்வொரு இல்லமும் அப்படி ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டால் உலகம் எங்கேயோ போய் நிற்கும். அளவந்தாங்குருத்து குளம் அப்படிங்கிறத ஆண்டவர் குளம் அப்படி சொல்லிடலாம். அப்படிதானா? அளவந்தாங்குளம்ங்கிறத ஆண்டவர் குளம்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சியும் மேன்மையும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கும். ரொம்ப நேரமாக போய்கிட்டு இருக்கு. கண்ணை மூடுவோம், கண்ணை மூடுவோம், கண்ணை மூடுவோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே ஆண்டவரை நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். நீர் எங்கள் மீது வைத்த அன்பை நினைத்து பார்க்கிறோம். அருமையான நிலங்களாய் எங்களை மாற்றினீர். நீர் தந்த வாழ்வை நினைத்து பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரே, விதைகளாய் விழுந்திருக்கக்கூடிய எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாதைகளில் விட்டு விடுகிறோம், பாறைகளில் விட்டு விடுகிறோம், முச்செடிகளில் விட்டு விடுகிறோம். அதன் பிறகு 30 மடங்கு பலன் தரவில்லையே, 60 மடங்கு பலன் தரவில்லையே என்று தவிக்கிறோம். ஆனால் ஆண்டவரே, ஒரு விவசாயி களை எடுப்பது போல, ஒரு விவசாயி ஒவ்வொரு நாளும் பராமரிப்பது போல, பேணுவது போல நாங்களும் கூட என் பிள்ளைகள் முச்செடிகளில் விழாமல் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாறைகளில் விழுந்து விடாமல் பார்க்க வேண்டியிருக்கிறது. பாதைகளில் விழுந்து விடாமல் பார்க்க வேண்டியிருக்கிறார். அழகையும் மன இறுக்கமும் இரக்கமற்ற தன்மைகளும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்துவிடக்கூடாது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் களை எடுக்க வேண்டியிருக்கிறது. கையில் எடுக்க வேண்டியது ஜெபமாலையும் ஆண்டவருடைய வார்த்தையும் என்பதை இந்த நாளில் அறிகிறோம். எங்களோடு கூட இரும், ஆசீர்வதியும், வழிநடத்தும், பலப்படுத்தும். உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பெற்றோருடைய கண்ணீர் கவலை அந்த குடும்பத்தினுடைய களைகளை நீக்குவதாக ஆண்டவரை ஆசீர்வதி. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. காணிக்கைப்பாடு. வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடியேற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடியேற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரனே. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அருளான வாழ்வு இருளானதாலே, திரியாக எமையேற்றி வைத்தோம். அருளான வாழ்வு இருளானதாலே, திரியாக எமையேற்றி வைத்தோம். திரியாக கருகி மெழுகாக உருகி, திரியாக கருகி மெழுகாக உருகி, பலியாக வைத்தோம் ஆண்டவரே, புது ஒளியாக மாற்றும் தூயவரே.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி கூக்குரலிடும் எங்கள் வேண்டலை கேட்டு முத திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு மனிதர் அனைவரும் இறைவனின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையால் நிரப்பப் பெற்று ஏற்ற தாழ்வுகளை அன்பால் வென்று முத அமைதியில் ஒரே குடும்பமாக மாறிடச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமதற்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சி மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதனும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தெய்வ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். உமை பாடாத நாள் இல்லையே, உனை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய்,
இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் அனுதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை எங்கு வடிவமானதே வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழும் எண்ணிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உனை பாடாத நாளில்லையே உனை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் அனுதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் நெஞ்சன் ஆசை ஓய்ந்திடும். அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நினைவில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும். நீங்கிடாமல் நிறைவின் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே உயிரே உயிரே உயிரின் உயிரே உனை பாடாத நாளில்லையே உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். தெய்வ தரிசனம் தேடும் அனுதினம் தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். கிறிஸ்துவின் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பள்ளியினுடைய ஆண்டு விழா நாளை மாலை 6:30 மணிக்கு ஆரம்பமாகும். ஆகவே இறைமக்கள் நீங்கள் திரளாக கலந்து கொண்டு விழா நிகழ்வுகளை கண்டுகளிக்கவும் நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி வாழ்த்தவும் நம்முடைய பள்ளியினுடைய வளர்ச்சிகளை பங்கெடுக்கவும் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சிறப்பாக இந்த நாளிலே விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு பெற்றது. ஆகவே நாளை நடைபெறுகிற இந்த நிகழ்விலே நீங்கள் திரளாக கலந்து கொள்ளுகிற போது நம்முடைய பிள்ளைகளுக்கும் இன்னும் கூட ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமாக வரும். அதே வேளையில் நம்முடைய பிள்ளைகளுடைய திறமைகள் மிகச்சிறப்பாகவே வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். திருப்பலி முடிந்த பிறகு உங்கள் அனைவருக்கும் இந்த நாளைய தினம் நடைபெறுகிற ஆண்டு விழாவிற்கான அழைப்புதல் நோட்டீஸ் ஆனது கொடுக்கப்படும். ஆகவே பெற்றுக்கொண்டு பெற்றோர் கலந்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நாளை காலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகமறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்தவும் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கவும் வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்லச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் சிந்தனை சொல் அனைத்தும், எந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், உன் புகழ் அதிமிக மகிமைக்கே, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. ஒளியை நோக்காமலில்லை, நீரை நோக்காவேரில்லை, ஒளியை நோக்காமலரில்லை, நீரை நோக்காவேரில்லை, உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், உன் புகழ் நோக்கா வாழ்வனைத்தும், வாழ்வில்லை அதில் பயனில்லை, எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக. கிறிஸ்து ராஜா வாழ்க. தந்தை மகன் தூயாவின் பேராலே